வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அந்த குறிப்பு மிக 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 முக்கியம். இது நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும். மற்றவற்றை நம் அடுத்தபடியே காண்போம். இப்பொழுது வர்க்கோத்தமம் எப்படி இருந்தால் அந்த கிரகம் வர்க்கோத்தம் அடையும், ராசி வர்க்கோத்தம் அடையும், லக்கணம் வர்க்கோத்தம் அடையும் என்பதை போன வீடியோவில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் என்பதை, அந்த லக்கணம் என்ன செய்யும், ராசி என்ன செய்யும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். முதலில் லக்கணத்தை பார்ப்போம். லக்கணம் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் ஜாதகர் மிகவும் திறமையானவராக, தன்னிச்சையாக உழைக்கக்கூடியவராக, தைரியம் மிக்கவராக, விடாமுயற்சி மிக்கவராக, எத்தனை சோதனை வந்தாலும் அனைத்தையும் கடந்து வெற்றி வாகை சூடக்கூடியவராக, அவருக்கென்று ஒரு செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து தேடுவதிலே முனைப்பு காட்டுபவராக, மொத்தத்தில் மாபெரும் மனிதனாக வாழ வழிவகை செய்யும். ராசி வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் மனநிலை தெளிவாக இருக்கும், திடகாத்திரம் இருக்கும், சிந்தனை இருக்கும், நாடு கடந்து தேசம் கடந்து சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் மிக்கவராக, புகழ் மிக்கவராக இருப்பார்கள். ராசி இலக்கம் இரண்டும் வர்க்கோத்தமாவது சிறப்பினும் சிறப்பு. அதுபோக சூரிய பகவான் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் அரசியலிலே ஆதாயம், அரசு துறைகளிலே ஆதாயம், கௌரவம், அந்தஸ்து, தலைமை பொறுப்பு, மதிப்பு, மரியாதை, செல்வம், செல்வாக்கு, கௌரவம் அனைத்தும் கிடைக்கும். அதே போல் சந்திர பகவான் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் நல்ல மனநிலை இருக்கும், விவசாயம் சிறப்பாக செய்வார்கள், விளைநிலங்கள் இருக்கும், மண்மனைகள் இருக்கும், வெளிநாடு யோகம் உண்டு, வெளி மாநில யோகம் உண்டு, அடிக்கடி பயணங்கள் நல்ல பயணங்களாக செல்வார்கள், உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன ஆரோக்கியம் இருக்கும். இப்படி பல நல்ல பலன்களை சந்திர பகவான் கொடுப்பார். அதுபோக செவ்வாய் பகவான் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் தைரியம், வீரியம், விடாமுயற்சி, வெற்றி, தன்னம்பிக்கை, அரசு துறைகளிலே கௌரவம், அதிகாரம், ஆளுமை, சீருடை துறைகளிலே உயர் பதவிகள், அந்தஸ்து, இப்படி மனையோகம், பூமி மனையோகம், இப்படி செவ்வாய் பகவான் தன்னுடைய காரகத்துவத்தை ஜாதகருக்கு அதிக வழங்குவார். புதன் பகவான் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் நல்ல கல்வி, அறிவு, ஆற்றல், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களிலே வருமானத்தை கொடுப்பது, சிறந்த ஆடிட்டிங், அக்கௌண்ட், சோதிடம், இப்படி பல துறைகளிலே பன்முகத்தன்மையிலே செயல்படக்கூடியவர்களாக உருவாக்குவார். இது குரு பகவான் வர்க்கோத்தம் அடைந்த கௌரவம், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, நல்ல குழந்தைகள், குழந்தைகளால் புகழ், குழந்தைகளால் வருமானம், குழந்தைகளால் கௌரவம், இப்படி பூர்வீக சொத்துக்கள், முன்னோர்களுடைய சொத்துக்கள், குலதெய்வ அருள், முன்னோர்கள் அருள், புகழ், அதிர்ஷ்டம், காதல், இப்படி பல சூரிய பகவான், குரு பகவான் கொடுப்பார். அதுபோக சனி பகவான், சுக்கிர பகவான் வர்க்கோத்தமாக இருந்தால் சுகசான வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை, சுகபோகமான பங்களா, சொகுசு கார்கள், ஆடம்பர அணிகலன்கள், ஆடம்பர வாழ்வு, உல்லாச சுற்றுப்பயணம், இப்படி ஜாதகர் எனி டைமும் சந்தோஷமாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக வாழ வழிவகைகள் செய்வார். ஆடைகள், அணிகலன்கள், இவைகளெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய தன்மையை சுக்கிர பகவான் செய்வார். சனி பகவான் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் அடிமை தொழில்கள், அந்த ஜாதகருக்கு கீழ் ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செய்யக்கூடிய தகுதி, அவரே ஜாதகரை கம்பெனி வச்சு ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அடிமை தொழில்களை அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்களாக, அதன் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடியவர்களாக, அடிமை தொழில் செய்து வருமானம் கொடுக்கக்கூடிய மூலம் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவர்களாக, புகழடைவர்களாக, ஆயுள் கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு திடகாத்திரம், ஆயுள் கெட்டியாக இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், கர்ம வினைகள் நல்ல முறையில் இருக்கும்,
இப்படி ஜீவனக்காரகன் அவர் ஏற்கனவே கால புருஷனுக்கு 10ஆம் வீடு ஜீவன வீடு, கால மகரம் வீடு, கால புருஷனுக்கு 11ஆவது வீடு, கும்பம் வீடு, பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் நல்ல தொழில்களை கொடுத்து நல்ல லாபத்தை கொடுத்து ஜாதகரை மேம்பேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடை செய்வார். அதே ராகு பகவான் வர்க்கோத்தம் அடைந்தால் நல்ல கணினி துறைகள், சாஃப்ட்வேர் துறைகள், இப்படி பல துறைகளை, மின்சாரத்துறைகள், எலக்ட்ரிக் துறைகள், எலக்ட்ரானிக் துறைகள், இப்படி துறைகளில் திரைத்துறைகள் இதில் வளர்ச்சி அடைய செய்து புகழடை செய்து செல்வாக்கு அடை செய்து செல்வ சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சாஃப்ட்வேர் துறைகள் இதில் கேது பகவான் வர்க்கோதம் பெற்று வந்தால் ஞானத்தை கொடுப்பார், ஆன்மீகத்தை கொடுப்பார், ஆன்மீக வழியிலே செல்வத்தை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார், புகழை கொடுப்பார், அவரோடு பற்றற்ற வாழ்க்கையும் கொடுப்பார், விரக்தியும் கொடுப்பார். இப்படி அவருடைய காரகத்தன்மையை கொடுப்பார். அதில் நல்ல காரகத்தன்மை அதிகமாக கொடுப்பார். அதனால் வர்க்கோத்தமம் என்பது ஒரு சிறந்த அமைப்பு. அப்படி வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் கெடுதல்களை குறைத்து செய்யும், நல்லதுகளை அதிகமாக செய்யும். அதனால் வர்க்கோத்தம் பற்றி 2வது வீடியோவை நாம் பார்த்து விட்டோம். மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.